யோசனை தெரிவிக்காதே சொல்லலாம். இதுக்கு வந்து ஐடியேஷன் ப்ராசஸ் பேரு. இப்ப உங்களுக்கெல்லாம் நான் ஒரு பிரச்சனை சொல்ல போறேன். அதுக்கு ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா ஒரு ஐடியா சொல்லணும். இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது, ரைட்டா? நீங்க நோட் பண்ணணும். நீங்க இப்ப உங்களுக்கு நம் சாலைகளில் நடப்பவர்கள் மற்றும் சைக்கிள் ஓட்டுபவர்களின் பாதுகாப்பை எவ்வாறு மேம்படுத்துவது, இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரச்சனை. இப்போ நீங்க ஒரு டீம், நீங்க ஒரு டீம், ரெண்டு டீமும் ஐடியா சொல்றீங்க. அந்த சார் நோட் பண்ணுவார், ரைட்டா? இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு தான் ஆரம்பிக்கிறேன். இதுக்கு பிரச்சனை புரிஞ்சிச்சு உனக்கு? உன்னோட ஐடியா என்ன சொல்லுங்க. நான் சொல்றது எப்படி பாதுகாக்கிறது, புரியுதா? பாதுகாப்பு நடவடிக்கை என்ன செய்யலாம்? சாலைகளில் நடப்பவர்கள் மற்றும் சைக்கிள் ஓட்டுபவர்களின் பாதுகாப்பை எவ்வாறு மேம்படுத்துவது? சைக்கிள் இல்லாட்டி ஒரு நகரமா சைக்கிள் பேக்கிங் அப்படின்னா அவங்க ரிசல்ட் ஆகாத வெயிட் பண்ணுவாங்க. ஹலோ, ஹெல்மெட் போட்டுக்கோனா பார்த்துக்கோங்க. கார் பைக்ல போறவங்க சார், நம்ம ரோட்ல போகும்போது வாகனத்துல லைட் இல்லாம போகக்கூடாது சார். வளைவுல வந்து பஸ் லாரி எல்லாம் முந்துக்கிறோம் சார். ஹெல்மெட் போடுவோம் சார். ரோட்ல போகும்போது பொறுமையா போகணும், வண்டி மேல இடிக்காம போகணும். ரோட்ல போகும்போது பார்த்து போகணும். ரோட்ல போகும்போது ஹெல்மெட் போட்டு போகணும். ரோட்ல போகும்போது ஹெல்மெட் போட்டுட்டு மதம் இருந்தாம போகணும். ரோட்ல போகும்போது பார்த்து மெதுவா போகணும். ஓகே. இப்ப எல்லா டீமும் அவங்களோட ஐடியாஸ் சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா நம் சாலைகளில் நடப்பவர்கள் மற்றும் சைக்கிள் ஓட்டுபவர்களின் பாதுகாப்பை எவ்வாறு மேம்படுத்துவது, ரைட்டா? இப்போ உங்கள்கிட்ட ரேங்கிங் கேட்க போறேன். கை தூக்கணும். எந்த ஐடியா கரெக்டா இருக்குமோ அதுக்கு நீங்க கை தூக்கணும், சரியா? அதை வச்சு நான் ரேங்க் கொடுப்பேன். அது பெஸ்ட் ஐடியாவா செலக்ட் பண்ணுவோம். இது பேர் ஐடியேஷன் ப்ராசஸ். ஐடியேஷன் ப்ராசஸோட அடுத்த ஸ்டெப் ப்ரையாரிட்டைசிங் த ஐடியா, முறைப்படுத்துவது, ரைட்டா? வரிசைப்படுத்துவது. ஐடியாவை வரிசைப்படுத்துவோம். அதை கொண்டு நம்மளோட ஐடியாவை செலக்ட் பண்ணுவோம். இப்போ நீங்க சொல்லுங்க ஒவ்வொரு ஐடியாவா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஐடியா ஒரு ஸ்டூடெண்ட் யார் சொன்னது? ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர். இந்த குழந்தையோட ஐடியா ஒவ்வொரு வெஹிக்கிள்லையும் ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர் ஒட்டணும். இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கை தூக்கணும். உண்மையிலுமே அந்த ஐடியா ஓகேனா கை தூக்கணும். ரேண்டமா கை தூக்கக்கூடாது, சரியா? ரோடு லெஃப்ட் சைடுல போகணும். இப்பவே ரோடு லெஃப்ட் சைடுல தான் போகணும்ன்றாங்க.
ஃப்ரெண்டு கை தூக்குறாங்கன்னு தூக்கக்கூடாது, சொந்தமா யோசிச்சு செய்யணும். சரியா? அடுத்தது ஸ்லோவா போகணும். ஆப்போசிட் சைடு பார்க்கணும். வண்டி ஓட்டும் போது, சைக்கிள் ஓட்டும் போது ஆப்போசிட் சைடு பார்க்கணும். வேகமா அவர்களுக்கு வழி விடணும். அப்புறம் ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட் வைக்கணும். proper road condition. Street walk, separate path needed. தனி வழியில நடக்கிறவங்களுக்கு தனி வழி அமைச்சு தரணும். பிளாட்ஃபார்ம் வரை. कार and bike ஸ்லோவா போகணும். ரோட்ல கார் and bike ஸ்லோவா போகணும். ஜீரோ போடு. பஸ் should not overtake. பட் பஸ் வந்து ஓவர்டேக் பண்ண கூடாது. Well drive, wear helmet. Wear helmet. During the driving, helmet wear. Wear helmet. Helmet போடணும்ன்றாங்க. சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு ஹெல்மெட், நடக்கிறவங்க ஹெல்மெட் போடணும். தம்பி நடக்கிறவங்க ஹெல்மெட் போடணுமா? எனக்கு தெரியல, அவசியமா சொல்லுங்க, என்னன்னு சொல்லலாம். Next, don't take unwanted overtakes. Unwanted overtake பண்ணாம இருக்கணும். 2. Okay. படி. ரிஃப்ளெக்டிங் ஃபிங்கர்ஸ் வந்து 27, ரோட்ல லெஃப்ட் சைட் போறதுக்கு 31, பொறுமையா போறதுக்கு 28, ஆப்போசிட் சைட் பார்க்கறதுக்கு 27, கொடுத்து போறதுக்கு 7, ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட்டுக்கு 23, ப்ராப்பர்லி ரோடு ஒர்க் வந்து 19. ஸ்ட்ரீட் வாக் ஷுட் பி 48 பேருக்கு. காரு பைக்லாம் பொறுமையா போறதுக்கு யாரும் கொடுக்கல. பஸ் வந்து அன்வான்டான ஓட்டிங் இருக்கிறது வந்து 13. வண்டி ஓட்டுறப்ப வந்து ஹெல்மெட் போடணும்னு சொல்லி 35 பேர். அன்வான்ட் ஓட்டிங்ஸ் இருக்கிறதுக்கு அக்கார்டிங் டு உங்களோட வரிசைப்படுத்துறீங்களா? இப்போ ஐடியா எல்லாரும் சொன்னாங்க இருக்கவங்க, அதை வரிசைப்படுத்துறீங்க இல்லையா? அதுல டாப் ரேங்க் வாங்கியிருக்கிறது வாக்கிங்க்கு தனியா ஒரு பிளாட்ஃபார்ம் போட சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நிறைய பேர் நீங்க ரேங்கிங் கொடுத்துருக்கீங்க. ரைட்டா? அதுக்கு அடுத்த இந்தியாவா பார்த்தீங்கன்னா 35 பேர் ஹெல்மெட் வேர் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு அடுத்த ரேங்க்கு
சி ஆப்போசிட் சைடு பார்த்து ஓட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்ப 3 ஐடியா இருந்து பெஸ்டா வருது. அதுக்கப்புறம் ஃபர்தரா இதை அனலைஸ் பண்ணி நம்ம நிறைய சொல்யூஷன் வரலாம். ஆனா டாப் ரேங்க் வாங்கினது பிளாட்ஃபார்ம் நடக்கிறவங்களுக்கு தனியா போடணும், சைக்கிள் ஓட்டுறவங்க ஹெல்மெட் பண்ணணும், இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. இப்போ இதை என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு ப்ராடக்டா எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ அடுத்த ஆக்டிவிட்டியா உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னா உங்க டீமுக்குள்ளார நீங்க ஐடியேஷன் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க ஐடியாவை இது ஹாஃப் ரவுண்ட் மெத்தட், இதுக்கு பேரு ஹாஃப் ரவுண்ட் மெத்தட். இந்த ஹாஃப் ரவுண்ட் மெத்தட் இல்லாம இன்னொரு மெத்தட் இருக்கு, அதை உங்க டீமுக்கு நான் சொல்றேன். அதை என்ன பண்ணணும்னா உங்களுக்கு கொடுத்த இது தனிப்பட்ட பிரச்சனை தெரியும், அதை ஒவ்வொருத்தரும் தனியா ஒரு பேப்பர்ல எழுதுங்க. இன்னொரு டீம் மெம்பருக்கு தெரியக்கூடாது. நீங்க